Yeah. So, pratyayas அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து அது பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றோம். இன் தட் பார்ட்டிசிபிள்ல பார்ட்டிசிபிள் முதல்ல படிக்கும் பொழுதே we have to தனலட்சுமி மேடம் நீங்க மியூட் போட்டுக்கிறீங்களா? இல்லை நான் மியூட் பண்ணட்டுமா உங்களை? மேபி யூ ஆர் இன் த ட்ரெயின், அதனால. ஓகே ஓகே, ஐ மியூட்டட் யூ. ஸோ பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். That only we are going to use as pratyayas. Pratyayas use பண்ணி தான் we can form. அதில் the first one is we will take up kridanta. Okay. இப்போ kridanta அப்படின்னு சொன்னா என்னன்னா, kridanta is a participle. Okay. kridanta அப்படின்னா கிருத்து அந்த, அதாவது கிருத் பிரத்யா அந்தத்துல வந்ததுன்னா தட் வேர்ட் இஸ் கால்ட் அ கிருதந்தா. அவ்வளவுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருத் பிரத்யாஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? why is it called கிருத்? வாட் டு த கிருத் பிரத்யாஸ் டூ? how do we add it? எப்படி நம்ம அதை ஆட் பண்றோம் அப்படின்னா, அந்த கிருத் பிரத்யாவை பிரத்யானா என்ன? தட் இஸ் a suffix. அது நம்ம மறக்க கூடாது. பிரத்யாஸ்னாலே எப்பொழுதுமே they are suffixes. ஓகே. பின்னாடி இப்ப குட் அப்படின்னா குட்னஸ். குட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். எனக்கு இங்கிலீஷ் கிராமர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தெரியுங்கிறது தெரியாது, ஏன்னா எனக்கு தமிழ் கிராமர் தெரியாது. ஓகே. ஸோ தட் இஸ் வை ஐ ஹாவ் டு கம்பேர் இட் வித் இங்கிலீஷ் கிராமர். குட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், பட் இஃப் ஐ ஆட் NESS, goodness, it becomes a noun. So I add a suffix to it. Okay, I add a suffix. Suffix is a pratyaya. Here, that is adjective, அது இங்கிலீஷ் விட்டுருங்க. சான்ஸ்கிரிட் கிராமர்ல வரும்பொழுது when we add pratyaya to a dhatu, when we add a pratyaya to a dhatu, that which pratyaya? Krit pratyaya. The krit pratyaya is added to only dhatus. Please keep a note of it. It is added only to dhatus. Why I am saying only dhatus? Because there are tadvita pratyayas. Pratyayas are many. Okay. Tadvitas are added to subantas. What is subanta? Subanta is a noun. இப்ப ராமா அப்படின்னு சொன்னோம்னா அது நவுன். கம் அப்படின்னா அது தாத்து. So when this tattita pratyaya அப்படின்னா it is added to only subantas. Krit pratyaya is added to dhatus. When this pratyaya is added to dhatus, it becomes a kridanta. I'm repeating again. When a krit pratyaya is added to a dhatu, it becomes a kridanta. Kridanta na participle. Participles அப்படின்னு சொல்றோம். So these participles help us in framing a sentence. ஒரு வார்த்தைய வந்து ஒரு வாக்கியமா மாத்தணும்னா, ஒரு சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னு சொன்னானா பிரத்யாச நம்ம ஆட் பண்றோம். இதுல மெயினா கிருதந்தாச நம்ம ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 actions are there. There are 2 actions. The first action done by the same person. Okay, the same person is doing the action. Rama is eating. அது கூட வேண்டாம். Rama eats தோசை வச்சுக்கோங்க.
Rama plays. இப்போ ராமா தோசை சாப்பிட்றான், அது முடிச்சுட்டு ராமா விளையாட போறான். இப்போ ரெண்டுலயுமே கர்த்தா யாரு? ராமா தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் கர்த்தா கிடையாது. ராமா தோசை சாப்பிட்றான், ராஜா விளையாட போறான் அப்படின்னா கிடையாது. The same person is doing two actions, one after the other. So two sentences. ராமா தோசை சாப்பிட்றான், ராமா விளையாட போறான், விளையாடுகிறான். ஓகே, அப்படி வச்சுப்போம். இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? சேர்ந்து சொல்லலாம், ராமா தோசை சாப்பிட்டுட்டு விளையாடுறான் சொல்லுவோமா இல்லையா? நம்ம சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் பேசும்பொழுதே we join those two sentences together. So when I am joining the two sentences together, I will say, having eaten the dosa, Rama plays. Or after eating dosa, Rama plays. Correcta? Is everybody with me? புரியுறதா? Yes, yes, Mata. Yes. Yes. Okay. So இப்படி நம்ம ஒரே ஒரு ரெண்டு சென்டென்ஸா சொல்லறத நம்ம ஒரு சென்டென்ஸா சொல்லும் பொழுது we use a participle. அதுதான் இப்ப கிருதந்தா. இப்ப தாத்து is there and krudanta is there. In that krudanta, there are participles which can become change into a noun also. Okay, அதுக்கெல்லாம் நம்ம வருவோம் பின்னாடி. இப்போ எனக்கு if I teach with English grammar எவ்வளவு நீங்கள்லாம் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டாதான் இது நம்மளால பண்ண முடியும். ஸோ கிருத்து யஹ கிருத்து அந்த இஸ் பிகமிங் கிருதந்தா. ஸோ கிருதந்தா இஸ் த பார்ட்டிசிபிள். அப்போ பார்ட்டிசிபிள் எதுலேருந்து வருது? கிருதந்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். கிருதந்தா இஸ் ஃப்ரம் தாத்து ஒன்லி. Okay. Now I will just share one small thing which I told you my teacher shared with me. I will just find out. While you're sharing another question. என்னம்மா நான் ஷேர் பண்ணல இல்லையா? இன்னும் இல்ல பண்ணல. அது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு क्वेश्चन கேட்கலாமான்னு கேக்குறேன். பண்ணும்போதே நான் क्वेश्चन அத பண்ணும்போது உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்றேன். ஓகே ஓகே. You can ask me. No problem. I am on mute only. Okay. இல்ல அதுதான் நீங்க பார்ட்டிசிபிள் சொல்றீங்க. அப்புறம் இந்த நம்ம இங்கிலீஷ்ல verb எல்லாம் போடும்போது will have அப்படியெல்லாம் போடுவோம் இல்லையா? அப்ப அதுவும் அததான் had been, had, yes அதுதான் நான் சொன்னேன். ஆக்டிவ் பார்ட்டிசிபிள் அண்ட் பாசிவ் பார்ட்டிசிபிள். ஓகே. Okay. I have eaten the bread. The bread has been eaten by me. Okay. Okay. So active and passive. இதுதான் நம்ம mainly we have to see. Now, is everyone able to see this? பார்க்க முடியுது மாதா. இதை நீங்க ஷேர் பண்ண முடியுமா? அது நான் இப்பவே ஷேர் பண்ணணுமா? இல்ல நான் அப்புறமா ஷேர் பண்றேன். அது ஒண்ணும் தேங்க்யூ. அதுக்குதான் இல்லைனாக்கா நான் வரைஞ்சுப்பேன். அதுக்காக இல்ல வேண்டாம். I will share that. See, this is one thing which my teacher Ramachandran sir, see in which year he has shared it with me, 2020. Okay. So this is a drawing which I don't want to draw because it is already there. So kridantaha are participles, I told you. So with the present participle, past participle and indeclinable avyayani vera.
So these are the simple things we have to know. இந்த இது நம்ம தெரியாம ஐ cannot go to கிரீடா லெசன். கிரீடா லெசன்ல நிறைய இருக்கு. இதுல சில இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி துவா லெப்பு துமுன்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, பட் அதை நம்ம வந்து கிருதந்தான்னு பார்க்காம பார்த்தோம். இப்ப நம்ம கிருதந்தான்னு தெரிஞ்சுட்டு பார்ப்போம். இப்போ இது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் டேக் ஒன் பிரசன்ட். பிரசன்ட் கூட வேண்டாம், வில் கோ டு பாஸ்ட் ஃபர்ஸ்ட். தட் இஸ் ஈஸி டு. கர்த்தரி and karmani. So kartari and karmani. So what is kartari? It is the active voice. Karmani is passive voice. So there are two participles in the past. Okay, past la rendu participle, active and passive. So kartari karmani. Kartari la tavatu and karmani la itta. Ta naadu kakara is not pronounced. So tavatu and ta, they are used with all the dhatus. Both are used with all the dhatus. See, we are doing only the participles which are used in all the dhatus. Okay, past. Then we know the indeclinable. அதாவது அவ்யயானி நமக்கு தெரியும். அதுல என்ன துவா லெப்பு துமுன். Okay, we will see examples. இந்த சார்ட் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். And act, present participle, eating, going, coming, ing நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறான். ஓகே, செய்து கொண்டிருக்கிறான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இது சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமா லட்லக்காரத்துல. நான் சாப்பிட்டு இருக்கேன், ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். he is eating அப்படின்னா he is eating, the present continuous நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம ஆக்டிவ் இல்ல கர்த்தரியில சத்ரு. ஓகே, கர்த்தரி அப்படின்னு சொல்லும்போது சத்ரு. கர்மணி, we will first see what is கர்த்தரி, what is கர்மணி நம்ம பார்ப்போம். எப்படி கர்த்தரிய கர்மணியா மாத்தணுங்கிறது நம்ம பார்ப்போம். பட் கர்மணியில the சத்ரு becomes ஷானச். நல்லா பாருங்க, சத்ரு will become ஷானச். சாதாரணமா கர்த்தரியிலையும் we use ஷானச். Where we use ஷானச்? Now, I told you in the beginning, முதலே சொல்லிட்டேன், கிருதந்தா வந்து participle is added to the dhatu only. இப்ப தாத்துல நம்ம 3 விதமா பார்த்திருக்கோம். பரஸ்மைபதி, ஆத்மநேபதி அண்ட் உபயபதி. உபயபதினா என்ன? அதுல ரெண்டுமே இருக்கும். உபய, two also will be there. There will be kartari also in that. Sorry, there will be prasmepadi also. There will be atmanepadi also. Form. Both the forms will be there. So, kartari le shatru pratyaya use பண்றோம் for parasmepadi dhatus. கர்த்தரி le shanach use பண்றோம் for atmanepadi dhatus. But கர்மணியா வரும்பொழுது, when it becomes a passive voice, கர்மணியா வரும்பொழுது we use only ஷானச் for both. ஏன் அது ஷானச்சா தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னானா, ஷானச் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் ஆத்மநேபதி. கர்மணியில நம்ம எல்லா தாத்துவையுமே நம்ம வந்து ஆத்மநேபதியா தான் மாத்த முடியும். That is the rule of karmani. Okay, so this is a small thing to understand. கர்த்தரி கர்மணி.
கர்த்தரின்னா என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். கர்மணின்னா passive voice. So the present participle is called Shatru and Shanach. The past participle is Tavatu and Ikta. And the indeclinable அப்படின்னா அதுவும் past. Indeclinable present கிடையாது. Indeclinable past. Okay. That is Twa, Lep, Tumun. Basic புரிஞ்சுதாமா இது? புரியுது மாதா. ஓகே ஓகே. புரியுறதா? How what is it? Basic names. We will go into each one of this separately. ஒவ்வொன்றும் நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். ஆனா each one we have to see. ஆனா நீங்க இதெல்லாம் சொல்லி தரல, சத்ரு ஷானஜ் எல்லாம் சொல்ல. நான் ஒன்னையுமே சொல்லி தரவே இல்லை. இல்ல எப்ப துமுன்னு எல்லாம் படிச்சிருக்கோம். நான் அதை தான் சொன்னேன். நம்ம வந்து கிருதந்தாவே நம்ம இந்த சூத்திரம் படிச்சப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே. பட் நான் ஜஸ்ட் லெப்பு துமுனு துவா மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆமா. ஓகே. அதனாலதான் I went into Maheshwara Sutrani and it Sanya. Because if I have to do the participles, you ought to know both Kartari and Karmani. You ought to know that. Because Sanskrit grammar வந்து எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்காம படிச்சோம்னா அது வந்து நம்ம பைஹார்ட் பண்ற மாதிரி. பைஹார்ட் பண்ணினா நம்மள கான்செப்டே புரியல அப்படின்னு சொன்னானா நம்ம பைஹார்ட் எவ்வளோ நீங்க பைஹார்ட் பண்ணுவீங்க? There are 2000 dhatus and all the dhatus can be made into kridantas. So how many you will baihat? So in the kridantas what will happen? In the Shatru and Shanach, they become declinable. These participles, they become declinable. Declinable, na? Just like our vibhaktis. Pratama, Dvitiya, up to the 7, 8 vibhaktis. The 8th one should not be said as a vibhakti because it is a Sambodhana Pratama. The Supratyayas, the 7 Supratyayas can be added to the Krit Pratyaya. வச்சா நம்ம கிருதந்தா. கிருதந்தாவோட நம்மளால ஆட் பண்ண முடியும். பட் இன்டிக்ளைனபிள்னு இருக்கு 3. துவா, துமுன் அண்ட் லெப். தே கேனாட் டிக்ளைன். அதனாலதான் தட் இஸ் கால்ட் இன்டிக்ளைனபிள். ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இப்போ இந்த சார்ட் புரியுறதா? வாட் இஸ் இட்? ஓகே. எனிபடி டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. ஓகே. ஒரு தடவை சொல்லுங்க மாதா. அதாவதுமா ஒரு தாத்து இருக்கு. ஓகே. இப்ப இந்த சார்ட் நம்ம பார்த்துட்டோம். ஆக்டிவ், பாசிவ். ஓகே. இப்ப நம்மளுக்கு சத்ரு, ஷானச், they both are present participle. Tavatu and Ikta are past participle. Okay. And the past participle which is indeclinable. ஏன் indeclinable சொல்றோம்னா these Shatru, Shanach, Tavatu and Ikta are declinable. அதோட சுப்ரத்யா நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே. whereas இந்த indeclinable அவ்யயானி அந்த பிரத்யா அந்த கிருதந்தால எதெல்லாம் துவா, லெப்பு, துமுன் இது டிக்ளைன் ஆகாது. கத்வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆகாராந்த ஸ்திரீலிங்க கத்வா சப்தம் நம்ம சொல்ல முடியாது. கம்மு பிளஸ் துவா வில் பிகம் கத்வா. ஓகே. சோ அதை நம்ம சொல்ல முடியாது. whereas ஒரு அப்ப லெப்பருக்கு இப்ப வந்து துவாவும் துமுன்னு ஆல் தாத்துஸ் போட்டிருக்கீங்க. அப்ப லெப்பும் ஆல் தாத்துஸ் இல்லையா? ஆமா, இல்ல, ஆல் தாத்துஸ். But what is the condition? If a lep and twa both are same,
ம் இப்ப கத்வான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா ம் கம்மு தாத்துவோட துவா யூஸ் பண்ணினா கத்வா, கம் தாத்துவோட துமுன் யூஸ் பண்ணினா கந்தும். இது ம் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப சப்போசிங் ஐம் யூசிங் an உபசர்க்கம், ம் ஆ உபசர்க்கம் பிளஸ் கம் தாத்து. I cannot use twa if there is a dhatu which has got a upasargam before it. அப்ப ம் லெப் யூஸ் பண்ணோம். அப்ப Okay. லெப் யூஸ் பண்றோம். ஓகே அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆகத்திய இல்லைன்னா ஆகம்ய. அப்ப லெப்ல ஏன் என்ன இருக்குன்னா only ya is there. ஏன் துமுன் வந்து பாஸ்டுக்கு போட்டிருக்கீங்க? துமுன் எல்லாம் நம்ம பிரசன்ட்டுக்கும் போடுவோம்ல. இல்ல இல்லையே அதாவதுமா ஆஃப்டர் that is it is அதாவது பாஸ்ட்ங்கிறத விட துமுன் வந்து it comes as in the indeclinable. Okay, டிக்ளைனபிள்காக. indeclinable தான். ஆக்சுவலி நம்ம இதை ம். பாஸ்ட் ப்ரெசன்ட்னே போட வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல when sir has put it as past na, it is not necessary, we knew it is indeclinable நம்ம புரிஞ்சுட்டா. Indeclinable. Okay. In order to do that, I wish to study, aham patitum ichchami. Okay, so patitum அந்த இடத்துல வந்து we are using the tumun. That is, they are indeclinable, so they are not going to come in anything. Okay, I think தமிழ்ல வந்து இது வினையச்சம் அப்படி வருமோன்னு தெரியா சாரிமா, I told you I have ஆமா not மாட்டா, Tamil. வினையச்சம் தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் அதான் முதல்லயே சொல்லிட்டேன், I have not studied Tamil பேசிக்கா. Okay, so I don't know Tamil grammar and all that. I don't know Tamil grammar, but I can just எப்ப வந்து வினையச்சமா எங்களுக்கும் தெரியாது. நானும் தமிழ் படிச்சேன், ஆனா தெரியாது. இல்ல தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் படிக்கல தமிழ். In school I didn't study Tamil, அதனால எனக்கு தமிழ் grammar I don't know how to correlate. So I can correlate with English grammar because I studied English and I have taught English as a teacher. Whereas here I cannot do it because I don't know. I don't want to commit with something I don't know. So are you clear with this now? We will go one by Okay, one. Mother. Yeah. Okay, Mother. Revati ma'am, okay? Yes, Mother. Okay. Yes, Mother. Okay, ma. Okay. So this is one thing I just wanted you all to know. So how it is becoming tavatu ta shatru shanach twa lep tumun. இப்ப இந்த 1 2 3 4 5 6 7, these are the 7 pratyas. Mainly they are kridantas. நம்ம திரும்பவும் சொல்றேன், கிருத்து பிரத்யாவை தாத்துவோட மட்டும்தான் you can add it. கிருத்து பிரத்யா, they are kridantas, they form kridantas. அப்போ அந்த கிருதந்தால சத்ரு ஷானச் இதெல்லாம் வந்ததுன்னா that becomes விபக்தியா மாறிடும். So let us now take an example. 1 minute. Okay. இப்போ first we will see. இப்போ வந்து நான் வந்து கர்த்தரி கர்மணி அப்படின்னு சொன்னேன். கர்மணி கர்த்தரி, first we will see. கர்த்தரிங்கிறது கர்த்தரி and கர்மணி. Okay, they are வாச்சியம், ஸ்பீச், வாய்ஸ் நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அதான். இப்போ கர்த்தரி கர்மணி. ஸோ கர்த்தரி இஸ் த ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ ராமஹ
போஜனம். அது கூட வேண்டாம். I will put an easier sentence. Easier. இப்போ ராமः புஸ்தகம் படதி. ரேவதி மேம், இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. ராமன் புஸ்தகம் படிக்கிறான். அவ்வளவுதான். ராமः புஸ்தகம் படதி. புஸ்தகம் படதி. ஓகே, யா. இப்போ ஆன்சர் பண்ணிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை பிரிக்கிறேன், 3ஆ பிரிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எப்படி பிரிக்கிறேன்? கர்த்ருபதம், கர்மபதம், கிரியாபதம். கர்த்ருபதம்னா என்னது? யாரு பண்றாளோ கர்த்ருபதம். சப்ஜெக்ட், யாரு ஒரு கிரியாவை யாரு செய்யறாளோ. இப்ப கிரியாபதம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எது கிரியாபதம் இங்க? படதி. படதி. படதி இஸ் த கிரியாபதம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் பதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பதம். வாட் இஸ் அ பதம்? பதம்னா என்ன? சுப்பு எதுக்கு பின்னாடி இருக்கோ, திங் எதுக்கு பின்னாடி இருக்கோ, தட் இஸ் ஒன்லி அ பதம். சுப்பு, திங்கு, அந்தம், பதம். That is only a padam. Okay, Rama is not a padam. Ramaha is a padam. புரியுதா? So that is only the correct thing. Rama is a pratipadikam. Pustaka is a pratipadikam. Pustakam is a padam. Pat is a dhatu. That is not a padam. Patati is a padam. So தாத்துக்கு பின்னாடி திங் பிரத்யா ஆட் பண்ணினா that becomes a padam. பிராத்திபதிகம்க்கு பின்னாடி சுப்ரத்யா ஆட் பண்ணினா that becomes a padam. Are you clear with this? யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? This is the basic thing we have to know. padamna என்ன? So the definition Panini gives is சுப்பு திங்கந்த பதம். எதுக்கு பின்னாடி சூப் இருக்கோ, சுப்புனா என்னது? சுப்ரத்யாஸ். For all the 7 vibhaktis there are pratyayas. So 21 pratyaya இருக்கு. ஏகவச்சனம், த்விவச்சனம் and பகுவச்சனம். அதே மாதிரி திங், there are 18 pratyayas. 9 for Parasmepadi, 9 for Atmanepadi. So if you do not add these pratyayas, the pratyayava add பண்ணலைனா அது பதமா மாறாது. அது பிராத்திபதிகமாவே இருக்கும், இல்ல தாத்துவாவே இருக்கும். ஓகே, சோ இப்போ ராமஹ கர்த்ருபதம், புஸ்தகம் கர்மபதம், பட்டதி கிரியாபதம். ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? எஸ் மாதா. எஸ் மாதா. ஓகே, இப்போ கர்த்தரி பிரயோகம், பிரயோகான்னு சொல்றோம். ஓகே, how we are using it. கர்த்தரி பிரயோகத்துல கர்த்ருபதம் is in பிரதமா விபக்தி. நல்லா பாருங்க, திரும்பவும் நான் 1 by 1 பிரேக் பண்றேன். பிரேக் பண்ணி ஈஸியா பண்ற மாதிரி சொல்லி கொடுக்கறேன். அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹேவ் டவுட் உடனே கேட்டுருங்க. இல்ல தப்பா முதல்ல நீங்க புரிஞ்சுட்டே கடைசி வரைக்கும் தப்பாவே தான் பண்ணுவேன். கர்த்ருபதம் is always in prathama vibhakti
இந்த கர்த்தரி பிரயோக. இந்த சென்டென்ஸ் இஸ் இன் கர்த்தரி. இப்ப இந்த சென்டென்ஸ் வந்து கர்த்தரியில இருக்கு. ராமன் புஸ்தகம் படிக்கிறான். ராமா reads the book. So Rama is doing the action. Rama தான் செய்யறாத. So Rama becomes the subject. கர்த்ருபதம். ராமா என்ன ஆக்ஷன் பண்றான்? படிக்கிறான். ராமः பட்டதி. கிரியாபதம் பட்டதி. Now you have an object. ராமः கிம் பட்டதி. கேட்டா வரது இல்லையா? ஆன்சர் வரது இல்லையா? இப்ப சப்போசிங் ஐ சே ராமः ஹசதி. ராமா சிரிக்கிறான். Rama loves. Here also Kartrupadam is there, Kriya Padam is there. But there is no Karma Padam. So, the Karmani Prayoga will come only when there is a Karma Padam. Try to understand. Correct? ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிரியாபதம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் கர்மணி பிரயோகம் வரும். The passive voice will come only when there is an object. Clear? So pustakam is the object. இப்ப கர்த்ருபதம் பிரதமா விபக்தி. கர்மபதம் Dvitiya vibhakti. Why I am putting this 1 pinadina? They are ekavachanam. Okay. Patati is again 1. It is always Kartrupadam and Kriyapadam go together. Okay. But Ramaha நிறைய ராமர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னானா பட்டந்தி வந்துரும். ஓகே. இப்ப இது கிளியரா உங்களுக்கு? Everybody are you clear now in this? Come on. Yes, Mata. Yes, Mata. So in the Kartri Prayogla, the Kartupratam is always in Pratama Vibhakti. Yes. Okay. And the Karma Param is in Dvitiya Vibhakti. Karma Pratam is always in Dvitiya Vibhakti. And the Kriya Padam always goes along with the Kartru Padam. Okay? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதை நான் வந்து கர்மணியா மாத்த போறேன். இப்ப the boy reads a book. Rama reads a book. ராமா புத்தகம் படிக்கிறான். இப்ப நான் இதை கர்மணியா இப்ப நான் புக்க முக்கியமா கொண்டு வரேன். I am bringing கர்மபதம். இந்த கர்மபதமா இருந்த புக்க நான் வந்து அதை வந்து மெயினா கொண்டு வரேன். அப்ப நான் என்ன சொல்றேன்? புக் இஸ் ரெட் பை ராமா. ராமனால் புத்தகம் படிக்கப்படுகிறது. கரெக்டா? இஸ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்டிங்? எப்படி நான் அதை மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த கர்மணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னானா, ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் take the dhatu. Correct? இப்போ first step is take the dhatu. Now karma padama மாத்தணும், தாத்துவ முதல்ல மாத்தணும். இப்ப தாத்து and the karma padam is what vibhakti? Dvitiya Vibhakti. இப்ப என்ன விபக்தியில இருக்கு? Dvitiya Vibhakti irukku. Correct. The karma padam should go to prathama vibhakti. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The karma padam should go to prathama vibhakti. அப்ப அது பிரதமா விபக்தியா மாறிடுச்சுன்னா கிரியாபதம் கர்ம பதத்தை அனுசரிச்சுதான் இருக்கணும். ஓகே. கிரியாபதம்
கர்மபதம் அனுசரதி, அது ஃபாலோ பண்ணும். இப்போ புஸ்தகம்ங்கிறது இட்ஸ் அ நபும்சகலிங்கம். அதனால பிரதமா விபக்தி என்னவா இருக்கும்? புஸ்தகம். புஸ்தகம் ஒன்லி. கரெக்ட்? சோ ஓகே, இப்ப நான் இதை மாத்திட்டேன். we will do one with ஓகே. இப்போ இது நான் இப்படி ஆக்கிட்டேன். அடுத்தது கிரியாபதம் இதை அனுசரிச்சு இருக்கணும். இப்ப கிரியாபதம் பண்ணும் பொழுதுதான் there is a rule. I take the dhatu plus yak plus ஆத்மநேபதி. ஆத்மநேபதி ரூபம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, மெதுவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தாத்து இஸ் பட். இப்போ நான் யக்கு அப்படிங்கிற பிரத்யாவை ஆட் பண்றேன். நான் யக் இஸ் அ பிரத்யா. யக் இஸ் அ பிரத்ய. இப்போ யக்குங்கிற பிரத்யால ஏதாவது இத்து லெட்டர் வருமா? நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கோம். கவர்கம் இதுதானே இல்லையா, வெஞ்சனம் தானே இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் படி 1.3.2 படி அது போய்டுமா? Can you repeat again? 1.3.3 படி ஹலந்தம்ல இந்த கவர்கம் போய்டுமா? It's not kavargam, it is kakara. Kakara, sorry, kakara. Kavargam means kakagaganga. All five are kavargam. Yeah. So எதுக்காக நம்ம 8 letters படிச்சோம் அப்படின்னு சொன்னானா, இந்த மாதிரி ஒரு பிரத்யா வரும்பொழுது முதல்ல நம்ம எது இத்தாகணும், எது ரிமைனிங்கிறத நம்ம பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பாணினியோட ரூல் தெரியணும். So what is the rule 1.3.3 saying? Halantyam. Halantyam உபதேஷே ஹலந்தியம் இத்து. ஹல் அந்தத்துல இருந்ததுன்னா அது இத் ஆகும். இத்து என்ன ஆகும்? இத்து லெட்டரா இருக்கிறது எல்லாம் கடைசி சூத்திரம் சொல்லியிருக்கார், தஸ்ய லோபா, அது லோபமாயிடும். So the it letters will go away. இப்ப இந்த இடத்துல கடைசி யக்குங்கிறதுல கடைசியில என்ன இருக்கு? கக்காரா. This kakara will go away by 1.3.3. ஹலந்தியம் அந்தியத்துல எண்டிங்ல ஹல். ஹல்லுனா என்ன? வியஞ்சனாட்சரம், கான்சனன்ஸ். ஓகே, அது இருந்தா ஆகும். சோ இதுல என்ன ரிமைனிங் இருக்கு? யா, ஜஸ்ட் டெரிவேஷன் தான். பட்டு பிளஸ் யா பிளஸ் நான் என்ன சொன்னேன்? சாரி, ஐ ஹவ் ரிட்டன் wrong spelling here. ஆத்மநேபதி. இப்போ பட்டதி is actually a பரஸ்மைபதி. பட்டு is a பரஸ்மைபதி தாத்து. பட் எப்பெல்லாம் நம்ம கர்மணி பிரயோகம் பண்றோமோ அப்ப அந்த தாத்துல ஆத்மநேபதி ஃபார்ம் வரணும். கர்த்தரி நம்மளுக்கு பரஸ்மைபதியில நம்மளுக்கு என்ன? வாட் ஆர் த எண்டிங்ஸ்? somebody else answer. What is the ending? தீதஹ அந்தி. தீதஹ அந்தி. ஆத்மநேபதியில என்ன எண்டிங்? தே ஈதே அந்தே. அவ்வளவுதான். தே இத்தே அந்தே. சோ என்ன பண்ணணும்? ஆத்மநேபதியோட ரூபம் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே தாத்து தான், அதோட ஆட் பண்ணிட்டு ஆத்மநேபதியோட ரூபம் போடணும். அப்படின்னா தே வந்துடணும். புரியுறதா? பட்டதி அப்படின்னு இருந்தது. இப்போ
கர்மணியா மாத்தும் போது தாத்து எப்படி மாறுறது? சேருங்க பட்டியத்தே. எல்லாத்தையும். ஆத்மநேபதி. ஆத்மா. பட்டு. பட்டு யத்தே. யா மேல போட்டானா அது டக்காரா ஹாஃப் ஆயிடும். பட்டியத்தே. இது புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு? Is everybody clear on this step? Because if we don't understand, we cannot do karmani at all. Okay. So first என்ன பண்ணிட்டோம்? புஸ்தகம்ங்கிற த்வித்யா விபக்தியில இருக்கிறத பிரதமா விபக்தியா மாத்திட்டோம். ஏகவச்சனமா இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க, ஏகவச்சனமா இருக்கு. அதனால அது பட்டு ய தே, that also should be ஏகவச்சனம். It will follow the கர்ம பதம். கர்ம பதத்தை நம்ம இங்க கத்ருபதம் மாதிரி பிரதமா விபக்தியில மாத்திட்டு அப்புறமா கிரியாபதத்தை அதுக்கு அனுசரிச்சு பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ராமஹ இஸ் ரிமைனிங். இப்ப ராமா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ராமன் புத்தகம் படிக்கிறான். ராமா ரீட்ஸ் a book. A book is read. Is read. Is read தான் பட்டியத்தே, படிக்கப்பட்டது. ராமனால் புத்தகம் படிக்கப்பட்டது. இப்ப ராமனால்னு வந்துடுத்து. ஆல் உடன் ஓடு. பை ராமா என்ன விபக்தி வரணும்? திருத்தியா. திருத்தியா. Yeah. Tritiya. So this third step is Ramena. ராமேண. புரிஞ்சுதா இது? சோ சென்டென்ஸ் இப்ப எப்படி மாறும்? ராமேண புஸ்தகம் Are you able to understand how to do this? ராமேண புஸ்தகம் பட்யதே. Is everybody clear in this? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது மாதா. Thank you. So தாத்து பிளஸ் யக்கு பிரத்யா. யக்கு வரணுங்க நடுவுல. ஓகே. அடுத்தது தாத்துவோட ஃபார்ம் வந்து whether it is Atmanepadi, whether it is Parasmaipadi, that is not a problem. It should be, the Rupam should be in the Atmanepadi form. இதுதான் நம்ம அப்போ கர்மணி பதத்துல அந்த வந்து கர்மணி பிரயோகத்துல எக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற பிரத்யயம் வராது. அப்போ வராது. ஓகே, that is a general rule ma. வேற பிரத்யயம் நம்ம யூஸே பண்ண முடியாது கர்மணி பிரயோகத்துல. ஓகே. சோ இது நம்ம புரிஞ்சானா this is a general rule. நீங்க அந்த லிஸ்ட் போட்டதுல இருந்ததா எக்கு பத்தியாவே போடலீங்க நீங்க? சத்ரு அந்த மாதிரி அதேதான் நானும் கேட்க வந்தேன். அதுல ஷானச்னு போட்டிருந்தே இல்லையா? அப்போ ஷானச்க்கு என்ன? சத்ருஜா ஷானஜ் அதானே போட்டிருந்தீங்க. ஆமா. சோ ஷானச்னா என்ன? இப்போ யக்குனா என்ன? yak is used for general karmani. But first we should understand what is kartari, what is karmani. Apramadan tavattu is a past participle used for in the active voice. Puriyadama? And now yitta is used in the passive. They are all participles. These are for dhatus. Okay? இப்போ ஒரு எக்ஸாம்பிள். ஓகே பாபு, இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்போ ராமஹ புஸ்தகம், that
whatever we are using kartari and karmani prayoga, they are for dhatus. Okay, nalla purinjukongo, they are for dhatus. Kriya padathodu. Inge vandu we are going to use kridantas. We are not using directly lakaras. There's a lot of difference between lakara and kridanta. Kridanta is a participle. Lakara is a verb form. Okay. இப்போ past நம்ம எடுத்துக்கிறேன். ஓகே. ராமः புஸ்தகம் படித்தவான். படித்தவான் அப்படின்னா பாஸ்ட். பட் ராமः புஸ்தகம் அப்பட்டத். இது என்னது? அப்பட்டத் என்னது? பரஸ்மைபதி லங்லகாரம். கரெக்டா? அப்பட்டத் is a langlakar. Whereas patitavan is past participle. But that also it denotes past only. Raman puttagam padithan. Rama read a book. Both translation will be the same. But that is used in the kridantam form. How we are using that? Pattu plus tavatu. So tavatu is a krit pratyaya. படித்து கொண்டிருக்கிறான். Pat is a parasmepadi dhatu. Okay, only this much. Okay. படித்தவான் தவத்து வந்து இதுவா கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா? No, past participle. It's not continuous. Shatru only is continuous. Okay. There are so many forms here. Then there is pattu plus shanach also. Inga, this is active voice, this is passive voice, this is active voice, this is passive voice, and these are indeclinable. ஒரே ஒரு தாத்து எடுத்துண்டு இப்ப நாம பார்க்க போறது there are so many krit pratyas. There are 143 எனக்கு தெரிஞ்சே. But we are taking only 1, 2, 3, 4, 5, 6, 7 pratyas, which are we are using always in our lessons. Why I taught you first karmani and kartari அப்படின்னு சொன்னானா for lakaras. But when it comes to kridantas, the direct will come. நல்லா பாருங்கோ, டைரக்டா மாறிடும். இந்த இடத்துல tavatu is only used with active. We cannot use it with passive. யூஸே பண்ண முடியாது. இதை நம்ம பாசிவா மாத்தவே முடியாது. அது இக்த பிரத்யய cannot be used in active அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
There are some 6 rules which govern that can be used in active also. That is all very high. We don't need to look. General statement is Tavatu is used for active and Ta is used for passive. Generala Shatru is used for Parasmaipadi active and Shanach is used for Atmanipadi active. And in passive, only Shanach is used. These are there. Okay. These are the Kridantas. Just to look at it now. Now I just taught you how you are going to use. Ipo, these are the pratyayas. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இப்ப தவத்து எடுத்துட்டோம். இப்ப தவத்துல வாட் இஸ் ரிமைனிங்? கிருதந்தா பிகம்ஸ் டிக்ளைனபிள் ஒன். ஓகே, இங்க பாருங்க. இப்ப தவத்து எடுத்துப்போம். Try to understand. We'll do it in 2-3 classes. Just try to understand. இப்ப இதை பிரிச்சு எழுதினா எப்படி எழுத முடியும்? டகாரா பிளஸ் தகாரா பிளஸ் அ பிளஸ் வகாரா. அந்த ஆவெல்லாம் விட்டுருவோம். எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் வச்சுப்போம். கடைசி இதுக்கு கண்டிப்பா ஓ. கரெக்ட். 1.3.2 அது ஊ வந்து சந்திரபிந்துவோட இருக்கு. அனுநாசிகா. சோ உபதேசே அச்சனுநாசிகா 3.2. கரெக்டா? இன்னொன்னு இங்க ஃபர்ஸ்ட் கச்ச இதுல பேர் என்ன? லஷகூல 1.3.8. லஷகு என்ன சூத்திரம் என்ன சொல்றது? லஷகு அந்த ததிதே. அத மட்டும் மறக்க கூடாது. இது தத்தித்த பிரத்யயா கிருத் பிரத்யயா. அது தவத்து என்ன பிரத்யயா? Come on. Sorry? Tavatu is what pratyaya? It's a krit pratyaya or tadita pratyaya? Krit pratyaya. It is a krit pratyaya. So, attadite taditavaga illada pratyayila da lachaku ittahum. So, இது தத்தித்த பிரத்யே கிடையாது. அதனால இது போயிடும். 1.3.8. So, what is remaining? Tavat. Sumati ma'am, I think you have to go through these only. Okay, ma'am. Okay. So, the pat dhatu takes idaguma. இடகமான என்ன அர்த்தம்? ஈ வரும். எப்ப ஈ வரும்னு சொல்லியிருக்கேன்? இப்ப இட் இஸ் அ சேட் தாத்து. முன்னாடியே நம்ம ஞாபகம் இருக்கா? பட்டித்தும் பார்த்திருக்கோம். பட்டித்துவா பட்டித்தும் பார்த்திருக்கோம். So it will take இடகமா. இட்டு இடகமான இட்டு அத வரும். ஆகமான கமிங். அடிஷன். ஆகமான அடிஷன். It is an addition. So E will come in addition. இப்ப இந்த இட்டுங்கிறதுல எது ரிமைனிங்? E மட்டும்தான் ரிமைனிங். ஏன்னா again here this is a pratyay. Again the itல takara will go away due to 1.3.3 kalantyam. So பட்டு plus E வந்துரும். Patitavat. So these participles, this is a declinable participle in active voice. Nalla parungo, in active voice. So what will come? So what will be the end result? Patitavat. Patitavat. So pattu plus tavatu will become Patitavat. This kridanta becomes a participle. It becomes a pratipadikam also. Because it is declinable.
புரியுதாமா? So now what is the பிராத்திபதிகம் ஆச்சுன்னா ராம சப்தம் மாதிரி. ராம சப்தம் மாதிரி பிராத்திபதிகமா ஆயிடுறது. சோ படித்தவத் பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல it becomes படித்தவான். Okay. படித்தவான், படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தः, படித்தவந்தம், படித்தவந்தௌ, படித்தவத்தः. தகாரா எண்டிங் பிராத்திபதிகம். சோ இது படித்தவான் அப்படின்னு ஆயிடுறது. சோ திஸ் இஸ் இன் த ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப இதையே நம்ம பாசிவ் வாய்ஸா மாற்றணும்னா பிரத்யா யூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஒன்லி இக்த பிரத்யா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தவத்து பிரத்யா இஸ் ஒன்லி ஃபார் ஆக்டிவ். அதுக்கு நம்ம பாசிவா பண்ணணும்னா இக்த பிரத்யா ஒன்லி ஹேஸ் டு பி யூஸ்ட். அப்ப இக்த பிரத்யால என்ன வரும்? இக்த, பட்டு, இக்த. இக்தால என்ன வரும்? அது த மட்டும் தான் வரும். Because the kakara will go away. Kakara will go away. லஷகு அதததிதேல போயிடும். Very good, very good. So 1.3.8ல லஷகு அத்ததிதே kakara will go away. So only ta will remain. அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் பட்டு ச தாத்து, this will take idagama அப்படின்னு சொல்லிட்டு, so again e will come here. So patita. Patita will become again pratipadikam. So these are declinable. So pratipadikam. So what will be prathama vibhakti எப்படி வரும் இதுல அப்படின்னா அகாரா எண்டிங். கரெக்டா? அதுல தகாரா எண்டிங்கா இருந்தது. சோ படித்தக ராம சப்தவத். படித்தக படித்த ராம படித்தௌ படிதாக. படித்தௌ படிதாக. So if we have to do this active passive மாத்தணும் அப்படின்னு சொன்னானா ரூல் என்ன போட்டிருக்கோம்? நம்ம புஸ்தகம் இதே புஸ்தகமாவே இருக்கும், பிரதமா விபக்தியா வந்துடும். படித்தவான் will become படித்தக, ராமஹ will become ராமேண. Yes, is it clear? I'll teach you again, don't worry. First day you can't get anything. Just outline புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். So லக்காரா வந்ததுன்னா எக்க ஆட் பண்ணணும். கிருதந்தமா வந்தது கர்த்தரி கர்மணினா it is already given. But what is a கர்த்தரி, what is a கர்மணின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் I did it with one லக்காரா. புரியுறதாமா? மேடம் சாரி, லாஸ்ட்ல ராமேண புஸ்தகம் படித்தக அது என்னது? அது பாசிவ் வாய்ஸ் ராமேண புஸ்தகம் பட்டியத்தேன்னு நம்ம அப்பதே பார்த்தோம் இல்லையா? இப்போ படித்தகன்னு ஏன் சொல்றோம் இப்போ? Because this is an in past. Was read. Sorry? Was read. Patitaha is was past. read. Okay. Okay. I told you, no, this is past participle. Past participle. Sorry. Okay. Paditavan is past participle. அப்ப அப்பட்டத்து நான் சொல்றேன். அப்பட்டத்து வருமே. அப்பட்டத்து is lakara, right? Okay. யாருமா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டேன்? லலிதா பாலாஜி. சரி, இத நீங்க கர்மணியா மாத்துங்கோ. ராமேண லக்காராட்ல வரும்போது மாத்தலாமே. அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். ராமேண பண்ணாதேங்க முதல்ல. அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங். ஃபர்ஸ்ட் டூ த கர்ம பதத்தை பிரதமா விபக்தியா மாத்திக்கோங்க. கடைசியில ராமஹாக்கு போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாதான் தப்பு பண்ண மாட்டோம். புஸ்தகம். ஓகே. இங்க வருதுனால நான் மக்காரா போட்டிருக்கேன். இங்க பட்டத்து will become what? What is the rule?
A is there in the beginning. Adagama is there. Pattu dhatu is here. Plus yak is there. So ya will be remaining. Plus the Atmanepadi Rupam. What is the Atmanepadi Rupam of Lang Lakara? Atmanepadi Rupam enadhu? aha. Only ta. Oh, okay. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. மறக்க கூடாது. அப்போ பட்டியத்த. புரியுதாமா? ஓகே. ராமேண புஸ்தகம் பட்டியத்த. எஸ் லலிதா மேடம், ஆர் யூ கிளியர்? புரியுது. ஓகே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறோம். நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டுட்டா, நம்மளுக்கு சடனா ஞாபகம் வரல லக்காரம். வெரி ஈஸி டு டூ பட்டித்தவான் அண்ட் பட்டித்தக, நமக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்ட்? ராமः புஸ்தகம் பட்டித்தவான், ராமேண புஸ்தகம் பட்டித்தக. This is also giving the same meaning as this. This is lakara and this is kridanta. Now how the lakara and kridantas are different அப்படிங்கறத நம்ம we will see in the next class. It is already 9:45. So உங்களுக்கு 10:15 ஆயிருக்கும் already. This will be very interesting though, but கொஞ்சம் we will take time. நான் இன்னைக்கு சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுதா? கர்த்தரி கர்மணி புரிஞ்சுதா கான்செப்ட்? புரிஞ்சுது. How to arrive at that? எஸ் எஸ். இந்த லாஸ்ட் கொஞ்சம் எனக்கு புரியல. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். எது லாஸ்ட்மா? இந்த இந்த லாஸ்ட் இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அப்பட்டத் போட்டு பண்ணினோம் இல்லையா? பட்டித்தகா பதிலா அப்பட்டத். ஆமா ஆமா. அப்பட்டத்துனா என்னது? இது லக்காரா இல்லையாமா? ஆமா. இப்ப நம்ம பட்டத்தையே எப்படி பண்ணினோம்? பட்டத்தி பட்டத்தேன்னு பண்ணும். பட்டியத்தேன்னு பண்ணினோம். பட்டத்தையே கிடையாது, மறந்துடக்கூடாது. எக்கு வரும் நடுவுல. அப்ப அப்பட்டத்தை பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஓ சரி சரி. அப்பட்டியத் அப்பட்டத்த. ஏன்னா இது ஆத்மநேபதி பண்ணணும். லங்லகாரத்தோட ஆத்மநேபதி ரூபம் என்னது? த இத்தாம் அந்த. கரெக்டா? அப்ப அதுதான் பண்ணணும். அதனால அதுல ஆக்டிவ். இதுல என்னது? பரஸ்மைபதியில என்னது? இத்தாமன். சோ அப்பட்டன். ஆத்மநேபதியில என்னது? த இத்தாம் அந்த. இதுதான் ஃபார்ம். லகாரம் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இதை பண்ணிடலாம். எஸ் பானு மேடம், ஆர் யூ கிளியர் நவ்? எஸ் மாதா. கொஞ்சம் அந்த லங்லகாரம்ல என்ன ஃபார்ம் வரும் ஆத்மநேபதிக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா ஆத்மநேபதி ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க எக்க ஆட் பண்ணியாச்சுன்னா ஆத்மநேபதி ஃபார்ம் தான் வரணும். பட்டத்தீக்கு என்ன வந்தது? பட்டியத்தேன்னு வந்துடுத்து. தீ பிகம்ஸ் தே. So it becomes ta. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே? இது புரிஞ்சிருத்து மாதா. இந்த இது புரிஞ்சிருத்து. நீங்க இந்த தவத்து இக்து போட்டேல் அது புரிஞ்சிருத்து. இப்ப திருப்பி நாளைக்கு நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது அது சத்ரு ஷானச்னா என்னங்கறத நம்ம திருப்பி பார்ப்போம் இல்லையா? First yes. We will see that. We will see one by one.